ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஸ்பைசி ஹோம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரான்ஸில் எங்கள் வீட்டு கார்டன் காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இது மணத்து தக்காளி செடி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மணத்து தக்காளி, இது முருங்கை மரம். விதை தான் போட்டேன். இப்போ தான் 2 வருஷம் அது போட்டு 1.5 வருஷம் நான் முளைஞ்சிருக்குது. இப்போ இதை தான் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். எல்லாமே பியோ தான். இது வந்து பிரம்ம கமலம் செடி வச்சுருக்கேன். போன வருஷம் காட்டினேன், பூச்சிலாம் சாவடிச்சிடுச்சு இந்த இதை அட்டைப்பூச்சி. இப்போ திரும்ப முளைஞ்சி வந்திருக்கு. இதுவும் மணத்து தக்காளி செடி தான். இது வந்து சவுச்சவு செடி வச்சுருக்கேன். இப்போ தான் முளைஞ்சிட்டு வருது. சவுச்சவு செடி முளைஞ்சிருக்கு இருக்கேன். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் நல்லா முளைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே ஏதோ ஒரு வெண்டைக்காய். இதுவும் வெண்டைக்காய் செடி தான். இதுவும் வெண்டைக்காய். நிறையா செடிங்க இந்த வருஷம் போட்டேன். ஆனால் வெண்டைக்காய் பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் பிடிக்க முடியாது. இருக்குது பாருங்கள், வெண்டைக்காய் பூ. இது தெரியுதா தெரியல, இது இருக்குது பாருங்கள், வெண்டைக்காய் பூ. இதில் இருந்தால் வந்து காய் காய்க்குது. இது தக்காளி செடி. இதுவும் வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடி. இது வந்து முலாம்பழம்னு சொல்லுவீங்களே, அதுதான். இது முலாம்பழத்தோட பூ பாருங்கள். இதுதான் முலாம்பழம் பூ. அப்படியே முலாம்பழம் வந்து அங்கே முளைஞ்சி இருக்குது. இது வரைக்கும் பாருங்கள், கடைசியில் இருக்குது அந்த முலாம்பழம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியுதா? அது உள்ளே இருக்குது முலாம்பழம். இந்த உங்களுக்கு கீழே இருக்குது. அது கிட்டக்க போய் பிடிச்சி காட்டுறேன். அதுக்கப்புறம் இது பரங்கி செடி. இது பரங்கி பூ பாருங்கள். பரங்கி செடி மேலே ஏற்றி விட்ருக்கேன். நம்மளுக்கு தான் பரங்கிக்காய் வரும். அப்புறம் இது வாழை மரம் வச்சுருக்கேன். நிறையா ரோஸ் வச்சுருக்கேன். பின்னாலேயும் நிறையா செடியெலாம் வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு இருக்குது. இது வந்து பரங்கி செடி விதம் முளைஞ்சிட்ருக்கு. உள்ளே காய் இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். இது ரோஸ்லாம் மறைஞ்சிருக்குது. இது பரங்கி செடி. கொடி ஏறி வருது. நடுப்புற ரோஸு. இது வந்து சுரக்காய் செடி. இதுவாருங்க சுரக்காய் செடி. சுரக்காய் எவ்வளோ பெரிய சுரக்காய் காய்ச்சிருக்கு. எங்கள் வீட்டு சுரக்காய் ஒவ்வொன்றும் 3 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி தான் வரும். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த சுரக்காய் செடி இன்னும் வந்து காய் விட்டுக்கிட்டு இருக்குது. குட்டி குட்டி காய்ங்க வருது. இந்த மாதிரி தான். எனக்கு கார்டன் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா போட்டு வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அது பாருங்கள், கோழிக்கீரை. இது கோழிக்கீரை. 5 பருப்புக்கீரை, கோழிக்கீரைன்னு அது வந்து தரையிலேயே எவ்வளோ வளைஞ்சிருக்குது. அதுவும் கோழிக்கீரை. இது அத்தி செடி வச்சுருக்கோம். இது வந்து லவண்டர் செடி, அது வச்சுருக்கோம். இப்போ தான் நட்டுருக்கேன். இது சாமந்தி பூ. அங்கேயும் சாமந்தி பூ வச்சுருக்கேன். இது வந்து குண்டு சாமந்தி, அழகாக இருக்கும். இதுவும் வச்சுருக்கேன். இப்போ தான் முளைய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும். மணியாக கிட்டக்க பாருங்கள். இது பாருங்கள், மணியெல்லாம் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், கிட்டக்க பார்த்தா தெரியாது. ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஆனால் வெயில் ரொம்ப தாங்கலை ஃப்ரான்ஸில். அதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சி. போகலாம், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு இதாக காஞ்சிடுது. இதுவும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. என் வீட்டு ஊஞ்சல் வச்சுருக்கேன். கார்டனில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. கத்தாழை செடி இப்போ தான் முளையுது. இது ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். ப்ளூபெரி வச்சுருக்கேன். ராஸ்பெரி வச்சுருக்கேன். மல்பெரி வச்சுருக்கேன். எல்லாருமே ஸ்ட்ராபெரி செடி. இது வந்து மணத்து தக்காளி செடி. இது கத்திரிக்காய். இது கீரை வகை, கீரை செடி போட்டிருக்கேன். இது கிராம்பு செடி. இப்போ தான் முளைஞ்சிட்டு இருக்குது கிராம்பு செடி. இது கத்திரிக்காய் நினைக்கிறேன். இதுவும் வந்து எதுவும் காய்கறி தான். முளைஞ்சோன்னே எடுத்து காட்டுறேன். எல்லாம் போட்டிருக்கோம். மார்ச் ஏப்ரலில் போட்டால் அக்டோபருக்குள்ளே நாங்கள் எடுத்துடணும். குளிர் வந்துடுச்சுன்னா எல்லாமே போயிடும். இது தெரியுதா பாருங்கள், பீட்ரூட் போட்டிருக்கேன். இது அப்படியே பீட்ரூட் செடி தான். பீட்ரூட் போட்டிருக்கேன். கேரட்டு போட்டு இந்த மண் தான் கொஞ்சம் சரியில்லை, அதனால் எல்லாம் பேஞ்சு வந்துடுச்சு. பாருங்க, பீட்ரூட்டு இன்றைக்கி தான் வெட்டுவோம். பீட்ரூட்டு செடி. இதுவும் கத்திரிக்காய் அது மாதிரி தான் போட்டிருக்கேன். அவரை செடி ஏற்றி விட்ருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பீட்ரூட்டு போட்டிருந்தேன். கேரட் அங்கே போட்டிருக்கோம். ஃபுல்லும் கேரட்டு போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இது ஒரு கேரட்டு. இதுவும் கேரட் செடி தான். இதுதான் கேரட்டு செடி. இப்படி இருக்குது. இதில் கேரட் இருக்கும். இதெல்லாம் வந்து பீட்ரூட்டு. இதெல்லாம் கேரட் செடி தான். இதெல்லாம் கரைச்சி வெண்டைக்காய் வர நடுப்புற வெண்டைக்காய் இருக்குது. இதுதான் புடலங்காய் செடி ஏற்றி விட்ருக்கோம். இன்னும் காய் வரல. புடலங்காய் பூ போன வாட்டியும் போட்டால் நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்துச்சு, நான் அதை பிடிக்கல. புடலங்காய் செடி இது ஏற்றி விட்ருக்கோம் பாருங்கள். புடலங்காய் வந்தோடனே காட்டுறோம். அங்கே அவரை செடி, அங்கேயும் கத்திரிக்காய் செடி. இன்னும் நிறையா இருக்குது கார்டனு. பின் கார்டன். இதெல்லாம் பின் கார்டனே வச்சுருக்கேன். தெரியுதா வெண்டைக்காய் எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இது ஒரு வெண்டைக்காய். பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வெண்டைக்காய் செடி. இது கத்திரிக்காய். தக்காளி. இது அவரை செடி. இது வள்ளிக்கிழங்கு செடி. நான் வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். பெரிய வீடியோவும் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறையா போடுறேன். பூக்கள் நிறையா இருக்குது, கார்டன் பூக்கள். அதையும் காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை இங்கேயும் வச்சுருக்கேன்.